மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த புதிய வாரத்துல எப்படி நம்மளே ஒதுக்குகிறவர்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கிறோம். அவங்க மற்றவர்களுக்காக பயந்து நம்மளை ஒதுக்குனாங்க என்றால், அவங்க மேல நம்ம கோவமே படக்கூடாது. 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, அவமானங்களால் அவங்கள நம்ம பழி வாங்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தால அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னு. ஒருத்தங்க மற்றவங்களுக்கு பயந்து நம்மளை ஒதுக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு, "என்னை ஏன் ஒதுக்குனீங்கன்னு தெரியும். அவங்களுக்காக பயந்து தானே, அதனால உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன்." அப்படிலாம் நம்ம கோவப்படுறதை விட, அன்பாக அவங்களோட தனிமையில பேசி, நல்ல ஒரு உறவையும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படி என்ற அன்பையும் பகிர்ந்து கொள்ளும்போது, எல்லா விதமான பகைகளும் அங்கிருந்து நீங்கிவிடும். கர்த்தர் நம்மை உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல கூட நாங்க மற்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் போது, அது பழி வாங்குறதை விட அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கும்படியா கிருபை தாரும். இந்த நாளையும் இந்த வாரத்தையும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். In Jesus name we pray. Amen.